அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரையில் ஆரப்பாளையம் குரு தேட்ரு அதுக்கு பக்கத்தில் இன்றைக்கி மது மற்றும் போதைக்கு எதிரான ஒரு உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உண்ணாவிரத போராட்டம்னே நம்ம சொல்லுவோம். அதாவது அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நானும் போய் கலந்துக்கிட்டேன். காலையில் இந்த நிகழ்ச்சி யார் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் வழியில் வந்த தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, காமராஜரை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு. இவங்க மது போதைக்கு எதிரான ஒரு பெரிய இயக்கம் அவங்க நடத்துகிறாங்க. இந்த உண்ணாவிரதத்தில் மதுவுக்கு எதிரான நபர்கள் பூரா பேர் வந்திருந்தாங்க. சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை மக்கள் சட்ட உரிமை இயக்க நிறுவன தலைவர், மது ஒழிப்பு போராளி திரு அண்ணாதுரை அவர்கள் தலைமையேற்று இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டம். இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்திருக்கக்கூடிய எல்லோருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் கலந்துக்கிறாங்க. இதில் நானும் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ கலந்துக்கிட்டு போது அவங்க ஒவ்வொருத்தவங்களாக பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மது போதை தமிழகத்தில் அதிகரித்து விட்டது, இந்த மது போதையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தொடர்ந்து இவங்க பேசுகிற பேச்சுக்கள் பூராமே நம்ம ரேடியோ எல்லா பக்கமும் என்ன ஒலிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பூராமே பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே போகிறாங்க. அந்த பக்கம் போகக்கூடிய மக்கள் பூரா பேருமே கேட்குறாங்க. இவங்க பேசுகிற பேச்சுக்களை பூராமே கேட்டுக்கிட்டே போகிறாங்க. இவங்க பூரா மதுவுக்கு எதிரான விஷயங்களை பூரா பேசுகிறாங்க, காலையிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும். அப்போ ஒரு 50 பேர், இன்றைக்கு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயதுலேருந்து 60, 70 இப்படி வயசில் பூரா பேர் 80 வயதுலாம் உட்காந்துருந்தாங்க. அப்போ இவங்க பூராமே ஏன் உட்காந்துருக்காங்க? இது இந்த 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 உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதனால் இவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்குமானா கிடையாது. ஏன் இவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருங்கால சந்ததியினர், இந்த நாட்டில் வருங்கால சந்ததியினர் வளமோடு நலமோடு வாழ வேண்டும், அதற்கு மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டம். தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு அவங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் உட்காந்து அந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்? மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இவங்களுக்கு நம்ம இவங்களுடைய செயலை மதிக்கிறோம், இவங்களுக்கு நம்ம தலை வணங்குகிறோம். இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றதுலேருந்து ஒரு கருத்துனா, இதில் ஏதாவது ஒரு இளைஞர் யாராவது உட்காந்துருக்காங்களா? பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய நடத்தியிருக்காங்க, இவங்க பூரா நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, போஸ்டர் அடிச்சிருக்காங்க, ஆனால் இளைஞர்கள் கலந்து கொள்ளவில்லை. இப்போ பாருங்கள், இளைஞர்கள் பூராமே இன்றைக்கி எதில் அவங்க பூராமே சிந்தனை பூரா இருக்குன்னா, இதே ஒரு நடிகர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கூட்டம் கூடுறது. அதே மாதிரி அவங்க கவனங்கள் பூராமே இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு. உண்ணாவிரதம்லாம் யாரும் உட்கார வேணாம், ஒரு மணி நேரம் உட்காந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் செய்கிற செயல் அருமையான செயல் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதுமே, அவங்க மனசு சந்தோஷப்படும். ஆனால் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பூரா என்ன பண்ணால், எனக்கு அதான் ஒரு கோவம் வரும். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு இளைஞர்கள் பூரா ஒன்று கூடி ஆகா ஓகன் ரோடை மறிச்சுக்கிட்டு 3 நாளாக 4 நாளாக கத்திக்கிட்டு இப்படின்னு சொல்லி தமிழ்நாடே ஸ்தம்பித்து கொண்டிருந்த வேலை நம்ம அனைவருமே பார்த்துருக்கோம். ஒரு ஜல்லிக்கட்டு, ஒரு மாட்டுக்காக குரல் கொடுத்த இந்த இளைஞர் கூட்டம் இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்திருக்கு. பூரா பேர் பாருங்கள் வயதானவர்கள் தான். அவங்களுக்கு இருக்கிற அக்கறை பாருங்கள், இந்த இளைஞர்கள் யாருக்கும் வரல. அதே மாதிரி பெண்கள், இன்றைக்கு மதுவினால் எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய பெண்கள் இது நடக்குதுன்னு சொல்லி எவ்வளவோ விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு பெண்கள் கூட அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இது போன்ற ஒரு 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 உண்ணாவிரத போராட்டம், மது போதைக்கு எதிரான போராட்டங்களில் பெண்கள் அதிக அளவாக கலந்துக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
மதுரையில் குறிப்பாக சொல்கிறேன், தமிழ்நாடு மட்டும் எல்லா ஊர்கள்லையுமே ஒரு அரசியல்வாதி ஒரு கூட்டம் போடுறேன் அப்படின்னு இப்போ கூட தேர்தல் பிரச்சாரம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டாலின் அவர் வர்றாரு, எடப்பாடி வர்றாரு, அவர் வர்றாரு, இவர் வர்றாருன்னு சொல்லி ரூ. 200 கொடுத்துட்டா அவ்வளவு மகளிர் அப்படியே கூட்டம் சார சாரையாக போகிறாங்க. இதுக்கு மகளிர் பணமே வாங்காமல் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும். இப்போ இந்த கூட்டம் நடைபெறதுக்கு அவங்க போஸ்ட் அடிச்சிருப்பாங்க, பேனர் வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க, விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ செலவாயிருக்கும். இதை பூரா யாராவது இந்த அரசியல்வாதியாவது கொடுத்து இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கிடையாது. வந்திருந்த எல்லா அரசியல்வாதியும் தான் வைக்கிறாங்க. அப்போ ஏன் இதை நான் சொல்ல வர்றேன்னா, தன்னுடைய கை காசை போட்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இந்த நாட்டில் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இவர்கள் பூரா இன்றைக்கி காலையிலேருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து பட்டினியோடு ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் நாம் தலை வணங்க வேண்டும். அதே நேரத்தில் மதுவினால் எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது, அந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் யாருமே வரல. ஆனால் இவர்கள் யாரையுமே பொருட்படுத்தவில்லை. யார் வந்தாலும் போனாலும் எனக்கு கவலை இல்லை. நாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கை இந்த மக்களுக்கான கொள்கை. வருங்கால இளைஞர்களுக்காக, குழந்தைகளுக்காக நாங்கள் இந்த கொள்கையை ஏற்று இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறோம்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து இன்றைக்கு இவங்க ஒரு கருத்தை வலியுறுத்தி இருந்திருக்கிறாங்கன்னா அரசின் கவனத்துக்கு போகும்ல. அப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்தா தான் வருங்காலத்திலேயாவது மது இல்லாத தமிழகத்தை நம்ம உருவாக்க முடியும். உண்மையிலே இவர்கள் தொடர்ந்து இது போன்ற போக்கை கடைபிடிப்பார்கள். நாம் அனைவரும் சேர்ந்து இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.